அதிக மாசம் என்றழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தின் 11ஆம் அத்தியாயமான 11ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. பிரபஞ்சம் முழுவதும் பகவானின் திருமேனியில் வியாபிக்க தொடங்கியது. அவரது பாதங்கள் பூமியிலும் உள்ளங்கால்கள் கீழ் உலகத்திலும் இருந்தன. அவரது முழங்கால்கள் பல்வேறு பறவைகளும் தொடைகளில் காற்றும் இருந்தன. அவரது தொப்புளில் ஆகாயமும் மார்பில் நட்சத்திரங்களும் பிரகாசித்தன. அவரது கரங்களில் தேவர்களும் செவிகளில் திசைகளும் இருந்தன. அவரது சடையில் மேகங்களும் விழிகளில் சூரியனும் இருந்தன. அவரது புருவங்களில் யம நியமமும் நாவில் வருண தேவனும் இருந்தனர். பகவானின் திருமேனியில் சசதிகளும் பார்ச்ச வாமதேவனும் இருந்தனர். இது கதையின் 2ஆம் பாகமாகும். இந்த வாமதேவ கதையின் முந்தைய அத்தியாயத்தில் பலி சக்கரவர்த்தியால் தோற்கடிக்கப்பட்ட தேவர்கள் அனைவரும் ஸ்வர்க்கத்தை விட்டு ஓடிச் சென்றதை நாம் அறிந்தோம். அவர்களின் அவல நிலையை கண்டு அவரது தாய் அதிதி தேவி மிகவும் வருந்தினார். தன் மகன்களின் நலனை உறுதி செய்வதற்காக அதிதி தேவி பயோவிரதம் தெய்வீக அபிஷேகம் என்ற சடங்கினை செய்தார். அதன் விளைவாக பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வாமன மூர்த்தியாய் வடிவமெடுத்து அவரது மகனாக அவதரித்தார். எண்ணற்ற தேவர்களும் தேவியர்களும் அவரை கௌரவிக்கும் விதமாக பல்வேறு பரிசுகளை அவருக்கு அளிக்கின்றனர். பின்னர் தனது தெய்வீக பேரொளியை வெளிப்படுத்தியபடி பலி மன்னர் இருக்கும் பிருகுகச்சத்தை நோக்கி வாமனமூர்த்தி புறப்படுகிறார். நர்மதை நதியின் கரையில் இருக்கும் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்ட வாமனமூர்த்தி நர்மதை நதியை வணங்கியபடியே புறப்பட்டார். வாமனமூர்த்தி கூறினார், அரசே, ஒருவனின் புலன்கள் திருப்தி அடையவில்லை என்றால் அவன் 3 உலகங்கள், தீவுகள் மற்றும் பிற உலகங்களின் செல்வங்களை கொண்டும் மகிழ்ச்சி அடைய மாட்டான். எனவே அரசே, நான் நிலமாகிய 3 உலகங்களிலேயே திருப்தி அடைகிறேன். தயை கூர்ந்து அதனை மட்டும் எனக்கு அருளுங்கள். வாமதேவனின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ள தவறிய பலி மன்னர் அதனை ஏற்றுக்கொண்ட போது 3 அடி நிலத்தை வழங்குவதற்காக தனது நீர்க்குடத்தை உயர்த்தினார். ஆனால் வாமதேவனின் விருப்பத்தின் பின்னணியில் உள்ள ரகசியம் சுக்ராச்சாரியாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை. சுக்ராச்சாரியார் வாமனமூர்த்தியை அடையாளம் கண்டு கொண்டதால் அவர் பலி மகாராஜாவை எச்சரித்து, விரோச்சனனின் மைந்தனே, உனக்கு தெரியாது. ஆனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் ஒரு குள்ள பிராமணரின் வேடத்தில் உன்னிடம் வந்துள்ளார். அவர் தேவர்களின் சுயநல ஆசைகளை நிறைவேற்ற வந்துள்ளார். இப்போது 2 அடி நிலத்திற்கு ஈடாக அவர் எல்லா பிராமணர்களையும் 3 உலகங்களையும் எடுத்துக்கொள்வார். பிறகு அவருடைய 3வது அடியை வைப்பதற்கு நீ அவருக்கு எங்கே இடம் கொடுப்பாய்? கூறுவாய். எனவே அதன் எடையால் ஆசைப்பட்டு ஏமாந்து விடாதே. நான் கூறுவதை கேட்டு இந்த பிராமணர் தானம் செய்வதை தெளிவாக மறுத்துவிடு. இது உனக்கும் அசுரகுலத்திற்கும் நன்மை பயக்கும். இப்போது காண்பாய் என்றார். சுக்ராச்சாரியார் பலி சக்கரவர்த்தியின் குருவாக இருந்த போதிலும் அவர் தன் சீடர்கள் கொடுக்கும் தானங்களை சார்ந்து வாழும் பிராமண பிரிவை சேர்ந்தவர். எனவே செல்வமும் செழிப்பும் நிறைந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சரணடைவதற்கு பதிலாக அவரது சேவையை கைவிடுமாறு பலி மன்னர் மக்களுக்கு கற்பிக்கிறாரா என்று அவர் சிந்தித்தார். மேலும் ஒரு குரு தன் கடமையில் தவறும் போது அவரை கைவிடுவதில் பாவம் ஏதுமில்லை. நன்கு சிந்தித்த பின்னர் அவர் தன் குருவான சுக்ராச்சாரியாரிடம், குருதேவா, உங்கள் வார்த்தைகளை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பேராசைக்காக மட்டும் ஒரு பிராமணருக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் எப்படி மீற முடியும்? காலணி அணிவதை விட பெரிய பாவம் வேறேதும் இல்லை என்றார். அதனால்தான் பூமித்தாய் ஒருமுறை என் உடலில் எவ்வளவு கடினமான சுமைகளையும் என்னால் சுமக்க முடியும். ஆனால் காலணி அணியாத மனிதனின் சுமையை ஒருபோதும் சுமக்க இயலாது என்று கூறினார். ததீச்சி, சிபி மற்றும் பல மகான்கள் மற்றவர்களின் நலனுக்காக தங்கள் உடல்களை தியாகம் செய்ய தயங்கவில்லை. அப்படி இருக்க இந்த நிலச்சிகரத்தையும் தற்காலிக செல்வத்தையும் கொண்டு நான் எப்படி என் புகழை அழிக்க முடியும்? பலி மன்னரின் இந்த நயமான வார்த்தைகளை கேட்ட சுக்ராச்சாரியார் அவர் கடும் கோபமடைந்து பலி மன்னரை சபித்து
பலியே, உன்னிடம் அறிவும் ஞானமும் இல்லை. ஆனாலும் நீ உன்னை ஒரு பெரும் அறிஞனாக கருதுகிறாய். என் கட்டளைக்கு மீறத் துணிந்தாயா? நான் உன்னை சபிக்கிறேன். உன் செல்வங்கள் அனைத்தும் பறிக்கப்படும் என்றார். இப்போது தன் குருவிடமிருந்து இத்தகைய கடுமையான சாபத்தை பெற்ற போதிலும் பலிமன்னர் மனம் தளரவில்லை. விதிகளின்படி அவர் தலை வடிவிலான வாமன பெருமானுக்கு நீர் சமர்ப்பித்து பின்னர் தான் கூறியபடியே அந்த சிலையை தன் தலையில் சூட்டினார். பலிமன்னரின் எளிமையையும் நேர்மையையும் கண்ட தேவர்கள் அவரை புகழ்ந்து கோடிக்கணக்கான மலர்களை அவர் மீது பொழியத் தொடங்கினர். எண்ணற்ற கந்தர்வர்களும் யட்சர்களும் மேளங்களை முழங்கி பலிமன்னரின் புகழ் 3 உலகங்களிலும் பரவும் என பிரகடனம் செய்தனர். இறுதியாக வாமன பெருமான் 3 அடிகள் எடுத்து வைக்க தொடங்கினார். அவர் தன் உடலை விரித்தார். பிரபஞ்சம் முழுவதுமே இறைவனின் உடலுக்குள் ஊடுருவியது போல இருந்தது. அவர் பாதங்கள் பூமியில் இருந்தன. கீழ் உலகங்கள் அவரது உள்ளங்கால்களில் இருந்தன. பல்வேறு பறவைகள் அவரது முழங்கால்களில் இருந்தன. காற்று அவரது தொடைகளில் இருந்தது. வானம் அவரது தொப்புளில் இருந்தது. நட்சத்திரங்கள் அவரது மார்பில் ஒளிர்ந்தன. தேவர்கள் அவரது கரங்களில் இருந்தனர். திசைகள் அவரது செவிகளில் இருந்தன. மேகங்கள் அவரது சடையில் இருந்தன. சூரியன் அவரது விழிகளில் இருந்தது. யமனின் விதிகளும் மரண விதியும் அவரது நெற்றியில் இருந்தன. அருணன் அவரது ஆன்மாவில் இருந்தார். பகவானின் சடையானது சரீரத்திலிருந்து நிழல் மிருத்யுவாக இருந்தது. அதிக மாசம் என்று அழைக்கப்படும் புருஷோத்தம மாதத்தின் 11ஆம் அத்தியாயமான 11ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.